அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாமன் தோட்டத்தில் தான் எனக்கு வெங்காயம் மறிஞ்சிட்ருக்குறாங்க. வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம், எப்படி அறிகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 ஏக்கராவுக்கு பக்கமாக விவசாயம் பண்ணி இருக்குதுங்க. பாதி காடு அரிஞ்சிட்ருக்குது, ஒன்றும் பாதி காடு பிடுங்காது இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அரைக்காட்டுக்கு பிடுங்கி போட்டிருக்குதுங்க. என்ன மழை சீசன் ஆச்சுங்களா, இந்த மழை சீசனில் வந்து மொத்தமாக பிடுங்கணுங்கன்னா காய் கெட்டு போயிடு. அதனால் காட்டுக்குள்ளே அப்போதைக்கப்போ வேணுங்கிற அளவுக்கு பிடுங்கி அரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இது பிடுங்கின அன்னைக்கு ஒரு 4 பேர் தான் அரிஞ்சாங்க பாருங்க. அது போக அடிக்கடி மழை வந்துடுதுங்க. மழை சீசனாக போச்சுங்க. எப்படித்தான் விளைச்சல் வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஏக்கராவுக்கு வந்து 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மாதிரி வந்துடுச்சிங்கன்னா 40 ஓட்டம் வந்துடுச்சிங்கன்னா கொஞ்சம் லாபம் கிடைக்குங்க. அதுக்கு கம்மியாக வந்துங்கன்னா அசல்த்தாக பாருங்கள் அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்கன்னு. துண்டு வந்து 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க. ஒரு 2 நாளைக்கு இந்த தாளெல்லாம் வாடணுங்க. தாள் காஞ்சதுக்கு பிறகு காய் வெயிட்டே இருங்க. அது வரைக்கும் நம்ம மழை பெய்யாது இருந்ததுங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. மழையவே பேசிகிட்டு இருக்கிறேங்க. மழை பெஞ்சால் தான் நல்லது. ஆனால் விவசாயம் அறுவடைக்கு வரும்போது மழை பெஞ்சதுங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குதுங்களா பாருங்கள். கருக்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மழை வருமோன்னு பயந்துட்டே எப்படிங்க போட்டிருக்குதுங்க. பாருங்களேன் எப்படித்தான் மானங்கற்கள் கட்டி இருக்குதுங்கன்னு. அறுவடைக்கு வரும்போது உங்களுக்கு மழை வந்துருச்சுங்கன்னா விவசாயம் ரொம்ப பாதிக்குங்க. மழை வரலைங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. அறிகிறவர்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. மண்ணெல்லாம் வெங்காயத்துலேயே நின்று போயிருங்க மழை பெஞ்சதுங்கன்னா. தாள் வாடாது, காய் அருமையாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது போக பாருங்க பூரா அடுக்கி வச்சுருக்குது லைனாக. காய் அருமையான காய்ங்க. துண்டு 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. 35 துண்டுலேருந்து 40 துண்டு வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. பூரா அரிஞ்சு பார்த்தா தான் தெரியுங்க எவ்வளோ துண்டு வரும் எப்படிங்கிறது. இப்போதைக்கு பெருசாக நம்ம இவ்வளோ வரும்னு கணிப்பு இருக்குதுங்க. ஆனால் வந்துட்டால் பரவாயில்லைங்க. அரிஞ்சத்தவங்களுக்கு எத்தனை மூட்டை வரும்னு சொல்ல முடியாது. வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் தான் வைக்க முடியுங்க அதையே. ஆனால் 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இன்னொரு 3/4 ஏக்கரா பிடுங்காது இருக்குது. ஒரு 3/4 ஏக்கராக்கு பிடுங்கி போட்டிருக்குது. பாதி அரிஞ்சிட்ருக்குறாங்க பாருங்கள். இந்த தாளெல்லாம் வாடணுங்க. தாள் வாடினாத்தான் உங்களுக்கு காய்க்கு வெயிட்டேறு. மழை பெஞ்சிருச்சிங்கன்னா வெங்காயம் அதங்கெட்டு போயிரு. அப்புறம் அரிஞ்சு 2 நாளைக்கு காய வைக்கணுங்க. காய வச்சாதான் உங்களுக்கு காய் கலர் வரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலரெலாம் வராது பாருங்கள். அது பிடுங்காத காட்டு. அதுபோக பார்த்திங்கன்னா சொட்டு நீர் ஓசும் நடுக்காட்டிலேயே இருக்குதுங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயமெல்லாம் பிடுங்காது இருக்குதுங்க பாருங்கள். ஒரு 100 ஏக்கராவுக்கு பக்கமாக பிடுங்காது இருக்குது. இருங்க பிடுங்கி காட்டுறேன். இது காட்டுக்குள்ளேயே இருந்ததுங்கன்னா கொஞ்சம் எதமாக இருக்குங்க. பிடுங்கிட்டிங்கன்னா மழையில் நனைஞ்சி வச்சிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கெட்டு போயிருங்க. அப்புறம் அரிஞ்சு காய வச்சு அப்புறம் தான் துண்டு பிடிக்க முடியுங்க. பார்த்திங்களா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. நம்ம அரியருக்கு அளவாக பிடிங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டில் எந்த அளவுக்கு அரியருங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை பிடிங்கி காய வச்சு அரிஞ்சிக்கலாம். கலர் வரும் நல்லா. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா சொட்டு நீரில் தான் போட்டு வெங்காயத்தை ஊன்றாங்க சில பேர். ஆனால் நம்மெல்லாம் பாரு பிடிச்சி தான் உங்களுக்கு வெங்காயம் ஊனிகிட்டு இருக்கிறோங்க எங்கள் மாமா தோட்டத்தில். பாருங்கள் ஒவ்வொரு பாத்திக்கும் 3 அட்டி போட்டு வச்சுருக்குதுங்க. ஒரு சிறகு பிடுங்கன்னா ஒரு துண்டு வருங்க வெங்காயம். இதெல்லாம் அப்படியே தாள் வாடி போயிடும் பார்த்துக்குங்களா. பாருங்கள் இப்படி அடுக்கி வச்சுருக்குதுங்கன்னு. அரியற கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க அடுக்கி வச்சிருந்தோம்னா. காய் அருமையான காய்ங்க. தாள் வாடுனா தான் வெயிட் ஏறுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுங்கன்னு. ஒரு ஏக்கராவுக்கு வந்து 35 மூட்டையிலேருந்து 40 மூட்டை வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. வந்தால் கொஞ்சம் லாபம் தானுங்க. அதில் கம்மியாக போச்சுங்கன்னா சின்ன லாபம் கிடைக்கும், பெருசாக கிடைக்காது. பாருங்கள் இப்படி அரி போட்டு வச்சுட்டா தான் உங்களுக்கு தாளும் நல்லா வாடு. அரியருக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. கசாமுசான்னு குத்தாளி போட்டு வச்சுட்டிங்கன்னா தலை வெடுத்து அறிய முடியாதுங்க. பாருங்கள் இந்தளவு ஒரு 25-30 சென்ட்டுக்கு பிடிங்கி வச்சுருக்குதுங்க. அந்தளவு அரிஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்புறம் ஒரு அரை ஏக்கராவுக்கு மேலே உங்களுக்கு பிடுங்காது இருக்குது. இதெல்லாம் அரிஞ்சு வீகளுது அவிய இதுக்கு சாக்கில் போட்டு வச்சுருக்குதுங்க. அவிகளுக்கெல்லாம் வந்து துண்டு கணக்குங்க. அடையாளம் வச்சுருவாங்க. ஒவ்வொரு சாக்கு என்றதுன்னு தனித்தனியாக அடுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் கடைசியில் மொத்தமாக கணக்கு போட்டு எத்தனை துண்டு ஆச்சோ அத்தனை துண்டுக்கு துண்டு கணக்கு சம்பளம் இல்லை, கூலி இல்லைங்க. இது எத்தனை மூட்டை ஏறிறாங்களோ அத்தனை
உண்டான கூலிங்குது. ஒரு ஆளுன்னு 3 மூட்டை 4 மூட்டை ஏறிங்க. பாருங்கள்ல, இதை மாட்டுச்சாலையில் தான் அடுக்கி வச்சுருக்குதுங்க. அதுபோக அந்தல அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வாங்க போகலாம் அந்தல காட்டுக்குள்ளே. இது குடோனுங்க மாட்டுச்சாலை. இதுவாக பார்த்தீங்கன்னா இந்தல அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாதி காடு அரியாது இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு அரியணுங்க. ஒரே நாளில் விவசாயிங்கிறது வந்து அரிஞ்சு முடிஞ்சு நம்ம கணக்கு சொல்லிட முடியாது. ஃபஸ்ட்டு இந்தல அரிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 15 பேர் வந்து இன்னொரு பகுதியில் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டாதான் வருங்க எல்லாமே. கஷ்டப்படலின்னு ஒன்றும் வராதுங்க. இவங்களுக்கெல்லாம் மூட்டை கணக்குங்க. பக்கத்து ஊர்லேருந்து தான் ஆள் வருதுங்க. நம்ம ஊர்லலாம் ஆள் கம்மிங்க. அதுபோக வெங்காய சீசன் ஆச்சுங்களா, எல்லா மூளைக்கு மூளை வெங்காயம் மாதிரி தான் போயிடுவாங்க. ஒரு டிப்பர் 15 கிலோ வருங்க. 5 கிலோ வருங்க. 1.5 டிப்பர் 2 டிப்பர் கொட்டினதான் ஒரு துண்டாகுங்க. ஃபஸ்ட் அன்னைக்கு பிடிங்கி போட்டு 4 பேர் தான் அரிஞ்சாங்க. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க, வேறு பக்கம் வேலை இருக்குதுன்ட்டு. இது 2வது மறுச்சு நாள் வந்து அரிஞ்சாங்க. மழையும் கொஞ்சம் பேஞ்சிடுச்சு. மழைக்குள்ளேயே அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அது வெட்டா குட்டாத்தான் உங்களுக்கு அந்தல காடு பிடிங்கி போட முடியும். பாருங்க, எப்படித்தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டுருக்குறாங்க. விவசாயம்னா இப்படித்தான் வருங்க. ஒரே நாளில் வந்து நம்ம கணக்கு சொல்ல முடியாது. பூரா அரிஞ்சதுக்கும் போகிறதே உங்களுக்கு லாவல் நட்டாக கணக்கு பார்க்க முடியுங்க. களை வந்து 3 களை கை போட்டு கொடுங்கணுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா பார் பிடிக்கிறது, ஒலை ஓட்டுறது, தண்ணி கட்டுறது, அப்புறம் எப்படி ஒரு உப்பு 2 உப்பு கரைக்கணுங்க. அப்போ காய் உங்களுக்கு ஊர் உப்பு கரைக்காதெல்லாம் இன்றைக்கி எந்த வெள்ளாமே வர்றதில்லைங்க. அதுபோக குப்பை போடணும். இது 2வது நாள் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் அன்றைக்கி நம்ம 2-3 நாள் அந்த பதிவுகளை பண்ணிகிட்ருக்கிறோம். ஒன்றும் பிடிங்கி போடாது இருக்குதுங்க, அரியாது இருக்குது. எல்லாம் கடைசியில் தான் கணக்கு சொல்ல முடியுங்க. கணக்கு எப்படி வாங்கி சொல்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் இல்லாதெல்லாம் விவசாயம் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக லாபம் வரு. ஏன்னா காலகாலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நட்டத்துக்கு விவசாயம் யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போது 200 கிலோ வெங்காயம் வச்சாங்கன்னா 1500 கிலோவுக்கு பக்கமாக வெங்காயம் வருங்க. பாருங்க, இந்த கசாமுசான்னு கிடக்கிறதெல்லாம் அரிஞ்சு போட்ட காடு தாழ்த்தேனுங்க. அது அந்தல பிடுங்கி வச்சுருக்குறாங்க. அங்கே தான் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம வடக்கு பகுதிங்கிறது. பாருங்கள், இப்படித்தான் இதெல்லாம் அரிஞ்ச காடுங்க. வெங்காயம் ஃபஸ்ட் அன்னைக்கு அரிஞ்ச காடுங்க. அரிஞ்சப்போ தாளெல்லாம் நீ வலிச்சு கொட்டோன்னு இல்லாட்டி தாள் ஒரு வாசம் அடித்தாப்புல ஆகி போயிருங்க. பாருங்க, வெங்காயமெல்லாம் இங்கே பிடுங்கி வச்சுருக்குதுங்க. அதுபோக இது அரிஞ்சதுக்கு பிறகு இது அரியிற ஓரத்துக்கு அந்த காட்டையும் பிடிங்கி விட்டுருங்க. ஒட்டுக்கா பிடிங்கி போட்டிங்கன்னா மழை பெஞ்சிடுச்சிங்கன்னா வெங்காயம் அதம் கெட்டு போயிரு. பாருங்க, வெங்காயம் எப்படி தான் காய் ஊறிக்குதுங்கன்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வந்ததுங்களா, அந்த வாய்க்கால் தண்ணி வந்ததையும் கிணத்துக்கு பதம் பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டே வச்சிருச்சுங்க வெங்காயம். அப்புறம் 2வது இப்போ மழைக்கு வச்சு வீலும் இருக்கிறாங்க. மழை வேஞ்சு அப்புறம் பக்கத்தில் அப்புறம் வாய்க்கால் தண்ணியும் வந்ததுங்க. அதுக்கு வச்சு வீலும் இருக்கிறாங்க. ஒட்டுக்கா எல்லோரும் வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு 6 கிணத்துக்கு தண்ணி வருதுங்களா, அவிய மிந்திக்குவாங்க. அவியலும் விலை பார்த்துருவாங்க. 2வது வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விலை விட்டு போயிரு. பாருங்க, இதெல்லாம் அரிஞ்ச காடு. அந்தளவுக்கு இது வருங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அரிஞ்ச காடு. இப்போ நம்ம நடக்கிற பகுதியில் வெங்காயம் அரிஞ்சிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நடக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. அதனால தான் நடுக்காட்டில் பிடிச்சி அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. தெகோடு வடகோடு பார்த்திங்கன்னா தெகோட்டில் அரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வடகோட்டில் பார்த்திங்கன்னா பிடிங்கி போட்டிருக்குது. நீ அந்த கோடு முடிச்சுக்கிட்டு தான் இந்த கோடு வருவாங்க. கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் கணக்கு பார்க்க முடியும். வெங்காயம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுங்கன்னு. அருமையான செம்மண் காடுங்க. பில்லெல்லாம் இருக்காது அதிகமாக. விவசாயம் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சால் தான் நல்லா விவசாயம் பண்ண முடியுங்க. இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் விவசாயம் பண்ண முடியாது. இப்போ நம்மளைவே எடுத்துக்கங்க. நம்மளாம் வந்து சின்ன வயசில் எல்லாம் பவர்லூம் பார்த்துக்கிட்டு 10, 20, 25 வருஷமாக விவசாயத்தை பார்க்காத இருந்தேங்க. இன்றைக்கி புதுசாக போய் விவசாயத்தை பார்க்கணுங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியுமா? ஏதோ ஒரு ஐடியா கேட்டாலும் மறந்து போயிடுதுங்க. நம்மளும் ஒரு 4 சிறை கத்திரி செடி வச்சுருக்கிறேங்க. ஆனால் இந்த அளவுக்கு வெங்காயத்தெல்லாம் நம்மளுக்கு உற்பத்தி பண்ண தெரியாதாட்டிருக்குது.
இந்த காடெல்லாம் பார்த்திங்கன்னா 40-50 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதனால உங்களுக்கு காடு சுத்தமாக இருக்குது பாருங்க. அந்தளவு காடு பிடுங்காது இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க நல்லா. இப்போவே பிடுங்கணுங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்குதுங்களா, வெங்காயம் கெட்டு போயிருங்க. அப்புறம் விவசாயத்தை பற்றி பேசுகிறதுனாலுமே உங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் பேச தெரிய மாட்டேங்குது, விவசாயத்தை பற்றி பேசுகிறதுக்குமே நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ வந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. தயவு செஞ்சு எல்லாம் தள்ளி விட்டு போயிடாதீங்க. ஒரு கட்டையே இருக்க முடியல உன்னால. பாருங்க வெங்காயம் எப்படி அழகாக பிடிங்கி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம தோட்டத்தில் கீரை போடலாம்ட்டு இருக்கிறேங்க. கீரை ஏனுங்கன்னா 20 நாள்லேயும் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடு. லாபத்தையும் சீக்கிரம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து 60 நாள் கண்டிப்பாக ஆகணுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா உப்பு கரைச்சி விடணும், அப்புறம் களை வெட்டணும். இந்த வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அதெல்லாம் பெரிய தோட்டம் வச்சுருந்ததுங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். காடும் அப்புறம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். 10-15 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருந்தாத்த நம்ம வெங்காயம் சொன்ன வெள்ளாமல் வந்து சேரு. புதுசாக போய் நம்ம குத்தகைக்கெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி வெள்ளாமல் பண்ணலாம்னா காடு அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னு தெரியாதுங்க. நம்ம வந்து அவி பார்க்க முடியாதுன்னு நம்ம கிட்ட விட்றாங்க. அப்புறம் காடு ஒரு அளவுக்கு தான் இருக்குது. அதை நம்ம ஒரு பகுதி மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். இந்த அளவுக்குலாம் விவசாயம் பண்ணி கொண்டு வர்றதுன்னா சிரமங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாமையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்டத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்ன அளவாக விவசாயம் பண்ணுறோம், அளவாக நம்ம ஊர்களுக்கெல்லாம் வீட்டுகளுக்கு சைட்டுக்குள்ளே கொண்டு போய் 1/2 கிலோ 1/4 கிலோன்னு கொடுத்துட்றோம். இதெல்லாம் பெரிய வெள்ளாமைங்க. மார்க்கெட்டு போய்த்தான் ஆகணும். மார்க்கெட்டில் அவி கேட்குற ரேட்டுக்குத்தான் நம்ம கொடுத்தாகணும். நம்ம சொன்ன ரேட்டுக்கு அவி வாங்க மாட்டாங்க. இதே பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே நம்ம கிராமத்துகளில் கொண்டு போய் நாங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோங்கன்னா கீரையெல்லாம் நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வாங்காட்டியுமே ஒரு அனுசரியான ரேட்டுக்கு சொல்லுவோங்க. ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா தாறுமாறான விலை. பிடி 10 ரூபாய்க்கு விற்பாங்க, நம்ம 6 ரூபா விற்போம், இல்லாட்டி 7 ரூபாய்க்கு கொடுப்போங்க. அதனால எங்களுக்கு நட்டம் வராதுங்க. இது பெரிய விவசாயமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கெடுவுக்கு நல்ல லாபம் வருங்க. ஒரு கெடுவுக்கு பார்த்திங்கன்னா அசலை பிடிக்கி, ஒரு கெடுவுக்கு கொஞ்சம் லாபம் வரும். உங்களுக்கு காடு கரெக்டான பக்குவத்தில் வச்சுட்டா வெள்ளம் வந்துட்டே தான் இருக்குங்க. விளைச்சல் எச்சா போச்சுங்கன்னா விலை கம்மியாக போயிரு. ஒவ்வொரு விளைச்சலும் கம்மியாக இருந்ததுங்கன்னா நம்மளுக்கு விலை கிடச்சிக்கு. ஏன்னா எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்களுங்க, எல்லாத்துக்குமே ஐடியா தெரியும். அதனால வந்து உங்களுக்கு அளவான லாபம் தான் விவசாயத்தில் வந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய லாபம் வரணுங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் மழை பெஞ்சோ புயல் அடித்தோ கொஞ்சம் அழிவு ஏற்படுத்தினா தான் நம்மளுக்கு மிகப்பெரிய லாபம் வருங்க. இல்லாட்டி நார்மலாக தான் லாபம் வந்துட்டு இருக்குங்க. இல்லைங்கன்னா நம்ம முட்டுவலி போட்டதையும் எடுக்கணும், அதுபோல் லாபத்தையும் பார்க்கணும், ஆளுகளுக்கும் கூலி கொடுக்கணும். இதையெல்லாம் அந்த விவசாயத்துக்குள்ளேருந்து தான் எடுத்தாகணுங்க. அந்த விளைச்சல்லேருந்து தான் பாருங்கள் அந்த அளவுக்கு பிடிங்கி வச்சுருக்குன்னு. 2 நாளாக வெங்காயம் பிடிங்கி வச்சுருக்குதுங்க. அதுபோக மாமங்கிட்ட ஒரு கன்றுக்குட்டி ஒன்று இருக்குது. மாடு அந்தளவு கட்டி இருக்குதுங்க வெங்காய காட்டுக்கு பக்கத்தில். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க கடாலி கன்றுக்குட்டி. பிடிச்சதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம்.